குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அவரு புன்னகையோட வரவேற்கிறார் பாருங்க, அதுவே பெரிய விஷயம் இல்ல, அதுவே பெரிய விஷயம். அப்ப அந்த வரிதான் எனக்கு நினைவு வந்தது. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அப்ப அம்பலத்தாடு மெம்பெருமானை வாழ்த்தி பாட வந்த நாவுக்கரசர் கூட வர்ணிக்கிற வார்த்தை இன்றைக்கு பேரருளை அருள்பாலிக்கக்கூடிய பரத்வாஜ் சுவாமிகளுடைய திரு அவதார பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலும் அவருடைய முகப்பொலிவை நான் அப்படித்தான் வர்ணித்து பாட ஆசைப்படுகிறேன். அந்த புன்னகை நமக்கு என்னைக்கு நிலைத்திருக்கணும். சுமைகள், நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, சுமையாது சுகமான தீர்மானிக்கிறது அவரவருடைய மனம். அதனால்தான் அந்த மனதில் பேரருளுடைய வார்த்தை, அருள் வார்த்தைகளை சுமங்க, நம்பிக்கையோட போங்க. நல்ல சுபட்சமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, மகிழ்ச்சியா இருப்ப. நான் உள்ள நுழையிற போதே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். நான் எதுவும் கேட்கல, எதுவும் பண்ணல. உள்ள நுழையும் போதே ஆசீர்வாதம் பண்ணார், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பண்ணார். கோடி பெருவாய் அப்படின்னார். நான் எதையும் கேட்கல, ஆனாலும் கோடி பெற்றது போல ஒரு மகிழ்ச்சி வந்தது. பார்த்தீங்களா? அந்த மகிழ்ச்சியை யாராலும் தர முடியாது, அருளாளருடைய திருவார்த்தை தான் தரும். அருளாளர் உடனே அடுத்த செகண்ட் இந்த கோடி பெருவாய் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதுங்க. அந்த மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன். மேல் மனம் தன்னை பற்றியது என்றால், நடுமனம் புறச்சிந்தனை என்றால், ஆழ்மனம் ஆன்மீக சிந்தனை என்றால், ஆழ்மனதில் தான் ஜீவாத்மா இருக்கு. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைக்கின்ற ஆன்மீக குருமார்கள் தான் அந்த மிகப்பெரிய வைபவத்தை இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்த்துகிறார்கள் என்றால், நம்முடைய கண்ணுக்கு கிடைத்த கண்கண்ட தெய்வம் நம்முடைய அற்புதமான புவனேஸ்வரி பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அந்த பேர் அருளாளரை நான் நினைந்து பெருமைப்படுகிறேன். அவரை ஒரு வார்த்தை நம்ம மகிழ்ந்து பேசினாலே நம்ம பல ஆண்டுகள் வாழ்வோம் ஐயா. மத சுபிஷங்களை நமக்கு உருவாக்கி தருவார். ஏன்னா நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வேற, அது வேற விஷயம். மனிதனுக்கு இல்லாம இருக்க யாருக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன். சாப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்க, பொறியாளர் லைன்ல இருக்கிறவங்க, கடுமையான பணியில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்தா அவங்களுடைய சுமையிலிருந்து விடுபடுவார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், ஆத்ம சுகம் வேண்டும் என்றால், மனம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்றால், இந்த ஆசிரமத்தில் ஒரு முறை அவங்க பயணம் பண்ணி சுவாமிகளுடைய திருவருளுக்கு பாத்திரமானாலே போதும். நிச்சயமாக அந்த பெருமையை அவர்கள் பெறுவார்கள் என்று நான் நம்புறேன். ஏன்னா அந்த மனப்பக்குவம் என்பது வேற, மனம் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதை பக்குவப்படுத்துவது அருளாளர்கள் தான் பக்குவப்படுத்த முடியும். அதுல நம்ம நிறைய செலவு பண்ணின்னு பல மாநிலங்களுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் பரத்வாஜ் சுவாமிகளுடைய திருவடிகை எந்த நேரத்தில் எளிமையா இருக்கிறார். எளிவந்த பெருமான் சொன்ன மாதிரி இறைவனே, அந்த எளிவந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கினாலே போதும்.